அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம திருமுழுக்கு யோவானினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த வேளையில நாம படிச்ச திருப்பாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்த திருப்பாடல். வியத்தகு முறையில் என்னை நீர் படைத்தபடியினால் நான் உமக்கு நன்றி சொல்வேன். ஆண்டவர் நம்மை வியத்தகு முறையில் படைத்திருக்கிறார். I am created not only in the image and likeness of God, He has created me fearfully and wonderfully. அவர் என்னை வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. வியத்தகு முறையில் படைக்கப்பட்டவர்கள், பயங்கரமான விதத்திலே படைக்கப்பட்டவர்கள். எல்லாருக்குள்ளும் திறமை இருக்கிறது. அதைத்தான் இங்கு சங்கீத ஆசிரியன் அழகாக சொல்லி வைத்திருக்கிறான். வியத்தகு முறையில், பயங்கரமான விதத்தில். ஆங்கிலத்தில் அதை கேட்கிற பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். I am created not only in the image and likeness of God, but I am created fearfully and wonderfully in the image of God. நீங்களும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி படைக்கப்பட்ட காரணத்தால் தான் திருமுழுக்கு யோவானால் இயேசு கிறிஸ்து ஆண்டவரது பணிக்கான முன்னாயத்தத்தை பண்ணக்கூடியதாக இருந்தது. அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான். எலிசபெத்துக்கும் சக்கரியாவுக்கும் பிறந்த சாதாரண மனிதன் தான். ஆனால் அவர் தனக்குள்ளாக தான் வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் தெய்வத்தால் படைக்கப்பட்டவன் என்பதனை உணர்ந்து கொண்டபடியால் தான் அவருடைய பணி வாழ்வை அவரால் தைரியமாக பண்ண முடிந்தது. உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு தைரியம் இழந்த நிலையில நீங்க இருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் இந்த திருப்பாடல் மூலமாக தைரியம் கொடுக்கிறார். எதற்காக துவண்டு போய் கிடக்கிற? நீ தோற்று போனதாலையா? அந்த தோல்வி உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. அது வாழ்க்கையில ஒரு பக்கம். அந்த பக்கம் முடிந்து விட்டது. அங்கேயே படுத்து கிடக்க வேண்டாம். எழுந்திரு. அடுத்த வாய்ப்பு உனக்காக காத்திருக்கிறது. கண்களில் கண்ணீரா? அதை துடைத்து விடு. கண்ணீர் நிறைந்த கண்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய வெற்றியை மறைக்கும். தைரியமாக எழுந்து கொள். நீ சாதாரணமாக படைக்கப்பட்ட மகனோ மகளோ கிடையாது. வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைக்கப்பட்ட மகன் மகள். இதை நீ உணர்ந்து கொண்டு வாழ்வாயாக இருந்தால் உன்னுடைய தோல்வியை எல்லாம் தூரமாக துரத்தி விட்டு வெற்றியை நோக்கி பயணிப்பாய். அன்னைக்கு திருமுழுக்கு யோவான் அவருடைய அப்பாவால் அவருடைய அம்மாவால் செய்ய முடியாத காரியங்களை அவர் பண்ணார். இயேசுவுக்காக வழியை ஆயத்தம் பண்ணார். இன்னைக்கு நீங்க இந்த சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதை தாண்டி உங்களுக்கான ஆசிரியரின் வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கான பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணுமா? அவர் அண்டை போய் சேர்ந்து கொள்ளுங்கள். அவர் கிட்ட போய் கேளுங்க. நம்பிக்கையில கேளுங்க. ஆண்டவரே, ஏன் எதற்கு இந்த அடி திரும்ப திரும்ப என் மீது விழுந்துகிட்டே இருக்குது? போதும், எனக்கான வழியை காண்பீங்க. எனக்கு நம்பிக்கையெல்லாம் போய்கிட்டே இருக்குது. தோல்வி மேல தோல்வி வந்து என்னுடைய நம்பிக்கையை ஆட்டிக்கிட்டே இருக்குது. போதும் ஆண்டவரே, என்னுடைய வழியை காண்பீங்க. நான் தைரியமாக பயணிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டா நிச்சயமாக காண்பிப்பார். இன்று மாத்திரம் அல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்க உங்க உள்ளத்துல சொல்லிக்க வேண்டிய தத்துவம், தாரக மந்திரம் என்ன தெரியுமா? நான் வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைக்கப்பட்டவள். ஆகவே ஆண்டவர் என்னை ஒரு பணிக்காக ஆயத்தம் பண்ணுகின்றார். அந்த பணியை நான் கண்டுபிடிப்பேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பேன். எழுந்து புறப்படுவேன். வெற்றியை கண்டுகொள்வேன் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கையில் சிகரங்கள் நிச்சயம். ஆமென்.